வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக அடுத்த ஒரு 12 மணி நேரத்தில் புயலாக மாறும் என்றும் இதற்கு பெங்கல் என்றும் பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த புயல் உருவான பிறகு 30ஆம் தேதி காலையில் இது கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என்றும் புதுவையை மையப்பகுதியாக கொண்டு, அதாவது புயலினுடைய கண் பகுதி புதுவையை மையமாக கொண்டு கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இது நாளை மறுதினம் காலையில் கரையை கடக்கும் என்று தெரிவித்திருந்தாலும் தற்போதிலிருந்தே கடல் கொந்தளிப்பாக காணப்படுகிறது. புதுவை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடற்கரை பகுதிகளில் கடந்த 2 நாட்களாகவே கடல் சீற்றம் அதிகமாக இருந்தபோதும் இன்றைய காலையிலிருந்தே அவ்வப்போது விட்டு மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. கடந்த 2 நாட்களில் இருந்ததை விட கடல் மிகவும் கொந்தளிப்பாக சீற்றமாகவும் இருக்கிறது. எனவே மீனவ கிராமங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக படகுகளை பாதுகாப்பான இடங்களில் கொண்டு நிறுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே கடலினுடைய அலை இருந்த பகுதியிலிருந்து மேலே சற்று ஏறி இருப்பதனால இன்னும் ஒரு மேடான பகுதிகளில் இந்த படகுகளை எல்லாம் கொண்டு நிறுத்தி இருக்கிறார்கள். அதே போல் புதுவைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் யாரும் கடற்கரைக்கு வர வேண்டாம் என்று தொடர்ந்து காவல்துறையும் அறிவுறுத்தி வருகிறது. 2வது நாளாக இன்றும் புதுவை கடற்கரையில் வழக்கமாக சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கக்கூடிய புதுவையினுடைய அந்த கடற்கரை பகுதிக்கு அந்த சாலை முழுவதுமாக மூடப்பட்டிருக்கிறது. அதே போன்று புதுவையை பொறுத்தவரை இதற்கு முன்பு இந்த புதுவையை மையமாக கொண்டு புதுவையில் கண் பகுதியாக கொண்டு கடந்த புயல் என்று பார்த்தோம் என்றால் 2020 நிவர் என்ற ஒரு புயல் உருவானது. அது தீவிர புயலாக கரையை கடக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் அது கடல் பகுதியிலேயே வலுவிழந்து தான் கரையை கடந்தது. அதனால் பெரும் மழைப்பொழிவை அதிகமாக மழைப்பொழிவு இருந்தது. அப்பொழுது புதுவையில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருந்தது. இது போன்ற ஒரு புயலாக இது இருக்குமா என்றும் கூட வானிலை ஆய்வாளர்கள் ஒரு கணிக்கிறார்கள். அதாவது கடலிலேயே வலுவிழந்து இது ஒரு தாழ்வு மண்டலமாக, காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் பொழுது அதிகமான மழைப்பொழிவை இருக்கும் என்றும் கணித்திருக்கிறார்கள். என்ற பொழுதும் இதை அதிகாரப்பூர்வமாக வானிலை ஆய்வு மையம் தான் தெரிவிக்கும். புயலாகவே இது கரையை கடக்குமா அல்லது வலுவிழந்து கரையை கடக்குமா என்றாலும் கூட காற்றினுடைய வேகம் அந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும் என்றும் அது எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் அந்த காற்றினுடைய வேகம் இருக்கும் என்பதையெல்லாம் இன்னும் அடுத்த ஒரு 12 மணி நேரத்தில் அறிவிப்பார்கள். அதாவது புயலாக 12 மணி நேரத்தில் மாறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கும். தற்பொழுது புதுவையை பொறுத்தளவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பகுதியில் தான் மையப்பகுதியாக கடக்கப் போகிறது என்பதனால புதுவை அரசு அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சசிதரனுடன் சரவணகுமார்.